ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்ற டவுட் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதற்குண்டான ஆன்சரையும், எனக்கு மட்டும் எப்படி எல்லா ஐபிஓவும் அலாட் ஆகுது அப்படின்ற டவுட்டும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்குண்டான ஆன்சரையும், என்னோட ஐபிஓ அப்ளை பண்ணுற மெத்தட்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஓ அலாட் ஆகிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் எந்த ஒரு ட்ரிக்குமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐபிஓ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் டே அப்ளை பண்ணுங்கள் அலாட் ஆகிடுன்னு, இல்லை நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள் அலாட் ஆகிடுன்னு, லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுங்கள் அலாட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே ரூமர்ஸ் தான். மேபி இன்சிடென்ட்ஸாக யாராவது ஃபஸ்ட் டே அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவர்களுக்கு அலாட் ஆகியிருக்கும். ஸோ ஒன்ஸ் ரீட்டைல் கேட்டகரியில் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு அப்படின்னாலே லாட்டரி பேசிஸில் தான் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு டைம் யாராவது நைட் டைம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவர்களுக்கு அலாட் ஆகிடும். உடனே எல்லா டைமும் நைட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து கோஇன்சிடென்ஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம் லாட்டரி பேசிஸில் தான் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் அலாட் பண்ணுவாங்க. அடுத்து, எனக்கு மட்டும் எப்படி எல்லா ஐபிஓவும் அலாட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் இல்லைங்க. நல்ல ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன ஐபிஓ, டிமாண்ட் இருக்க ஐபிஓ, நிறைய ஐபிஓஸ் எனக்கு அலாட் ஆகாமல் போயிருந்திருக்கு. ஸோ அதனால் எல்லா ஐபிஓவும் எனக்கும் அலாட் ஆகிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னுடைய ஐபிஓ அப்ளை பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் எப்போவுமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். 4 அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய நெட் பேங்கிங்லேருந்து தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ யூபிஐ யூஸ் பண்ணியோ எதன் மூலமாகவும் நான் அப்ளை பண்ணுறதில்ல. எப்போவுமே நெட் பேங்கிங் மூலமாக தான் நான் அப்ளை பண்ணுவேன். அந்த 3 டேஸில் மேக்ஸிமம் செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் ஆர் தேர்ட் டே அன்னைக்கு மார்னிங் அது மாதிரி தான் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணுவேன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் என்னோடது. ஸோ இதுக்கு எந்த ட்ரிக்கும் கிடையாது அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிமேட் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேன் நம்பர் அப்டேட் ஆகியிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி முதல்லே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதாக இருக்கும். ஸோ அதனால் அதில் வந்து பேன் அப்டேட்டடாக இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற டைமில் ரீட்டைல் பீப்புள் கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அமௌண்ட்டை என்டர் பண்ணுறதுல வந்து தப்பு பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கட் ஆஃப் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெட் பேங்கிங்லேயோ யூபிஐலையோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோட் ஆஃப் மெத்தடில் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐபிஓ. ஸோ நல்ல ஐபிஓஸ் அப்ளை பண்ணுங்கள். நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்க, நம்ம எல்லாருக்குமே நல்ல நல்ல ஐபிஓஸ் எல்லாமே அலாட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.